வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ஓசி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இது எதுக்காக வாங்கணும், இது வாங்கியே ஆகணுமா, இது வாங்குறனால என்ன பெனிஃபிட் இருக்குது, வாங்காமல் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன லாஸஸ் இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ஓசி அப்படிங்கிறது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஜாபில் இருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்க, அதில் இருந்துக்கிட்டே வேறு ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறீங்க, அதில் செலெக்ஷன் ஆகி போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ஓசி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிஆர்பிஎஃப்பில் கான்ஸ்டபிள் ஜிடியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அதிலேயே சப் இன்ஸ்பெக்டருக்கு ட்ரை பண்ணலாம், இல்லைனா சிஜிஎல் எக்ஸாமோ ரயில்வே எக்ஸாமோ எழுதி வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு வரலாம். ஸோ அந்த மாதிரி வர்றப்போ நீங்கள் என்ஓசி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா பெனிஃபிட் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ஓசி அப்படிங்கிறது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இது நீங்கள் இப்போ கரண்ட்டாக எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க கொடுக்குறது. ஓகே, அந்த இதில் இருக்கக்கூடிய உங்களோட அப்பாயின்மெண்ட் அத்தாரிட்டி யாரோ அவங்க கொடுக்குறது தான் இந்த சர்டிஃபிகேட். அதாவது நீ இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வேறு டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு எங்களுக்கு எந்த ஆட்சேபனமும் இல்லை, நீ எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் தான். ஸோ இதை வாங்குறனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு லீவு. நீங்கள் இப்போ ஜிடிலலாம் செலக்ட் ஆகி போனீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு லீவ் கிடைக்கிறதே கஷ்டம். ஆனால் நீங்கள் ஒரு எக்ஸாமுக்குன்னு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அந்த எக்ஸாம் டேட் வந்திருக்கு, எக்ஸாமுக்கு அட்டன் பண்ண போகிறீங்க, அப்போ நீங்கள் லீவ் அப்ளை பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கேட்குற கொஷின் என்ஓசி வாங்கியிருக்கியா அப்படிங்கிறது தான். ஸோ என்ஓசி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு லீவு கொடுத்துருவாங்க, அடுத்த கொஷினே கேட்க மாட்டாங்க. என்ஓசி வாங்கலைன்னா கண்டிப்பாக லீவ் கொடுக்க மாட்டாங்க. நீ என்ஓசியே வாங்காமல் எப்படி எக்ஸாமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அப்போது நீங்கள் என்ஓசி வாங்காமல் எப்படி லீவ் எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வேறு ஒரு ரீசன் சொல்லி தான் லீவ் எடுக்கணும். எக்ஸாமுக்குன்னு சொல்லாமல் வேறு ஏதோ ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லி தான் லீவ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ஓசி வாங்குறனால இது ஒரு பெனிஃபிட் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சேலரி, அதுக்கப்புறம் அதாவது இன்க்ரிமெண்ட், அதுக்கப்புறம் உங்களோட சர்வீஸ் எல்லாமே அடுத்து நீங்கள் போக போகிற டிபார்ட்மெண்ட்லேயும் கவுண்ட் ஆகும். நீங்கள் என்ஓசி வாங்கிட்டு டெக்னிக்கல் ரெசிக்னேஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ஒரு இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கும், 2-3 இன்க்ரிமெண்ட் கிடச்சிருக்கும். அந்த 3 வருஷம் சர்வீஸும் இருக்கும். அது நீங்கள் அடுத்து போக போகிற டிபார்ட்மெண்ட்லேயும் அப்படியே கவுண்ட் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு போக போக நிறையா பெனிஃபிட் இருக்குது. ஸோ என்ஓசி வாங்கலைன்னா நீங்கள் டெக்னிக்கல் ரெசிக்னேஷன் கொடுக்க முடியாது. அப்போது நீங்கள் நார்மலாக ரிசைன் பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த சர்வீஸ் அடுத்த டிபார்ட்மெண்ட்டில் கவுண்ட் ஆகாது. ஓகே, அடுத்ததாக என்ஓசி வாங்காமல் நீங்கள் ரிசைன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க. அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண டிபார்ட்மெண்ட்டில் ட்ரைனிங்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த அமௌண்ட் அதிகமாக இருக்கும். எஸ்எஸ்சி ஜிடிலலாம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் பே பண்ண சொல்லுவாங்க. அதை பே பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ஓசி வாங்கிக்கிறது நல்லது. என்ஓசி வாங்காமலும் நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். ஆனால் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் வேறு ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் புதுசாக போகிற டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ஓசிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்களோட பெனிஃபிட்காக தான் வாங்க போகிறீங்க.